நம்ம ஏற்கனவே பிரின்ஸ் கட்டுக்கு நெக்கை ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சைடில் இதை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். நல்ல பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். லைனிங் வந்து மேலே இருக்கணும். இதை நம்ம சுற்றி ஒரு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, நமக்கு நகண்டு வரும் ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சுற்றி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வளைவு வரும்போது நம்ம பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும், சுருக்கம் வராமல். அதுக்கு லேசாக நம்ம ஃபுட்டை லைட்டாக தூக்கிட்டு இந்த மாதிரி கீழேயும் மேலேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இழுக்கக்கூடாது, லேசாக வளைச்சி நம்ம ஸ்டிச் பண்ணணும். சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். இதை நம்ம டபுள் ஸ்டிச்சாக போட்டுக்கலாம். அந்த வளைவை நம்ம வளைச்சி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சுருக்கம் இல்லாமல் நமக்கு அழகாக ஷேப் கிடச்சிருக்கு. இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நல்ல பக்கமும் வச்ச பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயுமே இழுக்கக்கூடாது, கீழே உள்ளதையும் இழுக்கக்கூடாது, மேலே உள்ளதையும் இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சி ஸ்டிச் பண்ணணும். இந்த வளைவு வரும்போது லேசாக நம்ம ஃபுட்டை தூக்கிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு அழகாக நீட்டாக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். சுருக்கம்லாம் வந்துச்சுன்னா நம்ம ஃபினிஷிங் முடிக்கும்போது மேலே ஏற்ற இறக்கமாக வரும். அந்த மாதிரி வரக்கூடாது, நமக்கு ஈக்குவலாக வரணும். இதையும் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுடலாம். நம்ம ஏற்கனவேவும் நெக் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். இந்த கிராஸையும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கீழே எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து மடித்து தைக்கணும். இந்த மாதிரி நம்ம தனியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச் அகலத்தில் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கீழே வந்து ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும். இது ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம். இப்போ மடக்கு தையல் போட்டாச்சு. இதை நம்ம 2 ஸ்டெப்பாக மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். பிரின்ஸ் கட்டுக்கு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தான். நெக் ஃபினிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த கிராஸ் ரெண்டுத்தையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும். கீழே நம்ம மடித்து தைக்கணும் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து. அவ்வளோதான்.